ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சபாநாயகர்களை பற்றி சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூரி குவைட் 1921. சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மாவலங்கர். குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்த ஒரே மக்களவை சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. மிக குறுகிய காலம் சபாநாயகர் பதவி வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் பகத். இரண்டு மக்களவைகளுடைய முழுகால சபாநாயகராக இருந்து பெருமை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்ராம் ஜாக்கர். 1925 பார்த்தீங்கன்னா விட்டல்பாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய சபாநாயகர் பதவி வகித்தவர். முதல் இந்திய சபாநாயகராக பதவி வகித்தவர் 1925 விட்டல்பாய் பட்டேல் தான். ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா சபாநாயகரை பற்றி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பார்த்தீங்கன்னா மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா மன்றத்தினுடைய மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அப்பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் வகிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சபாநாயகரை பற்றி சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் ஃபஸ்ட்டு சபாநாயகராக இருந்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் என்றது பார்த்திங்கன்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.